வணக்கம் நண்பர்களே, நீங்கள் உயிர்மண் யூடியூப் தளத்தினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், அதாவது எங்களோட வீட்டுக்கு பக்கத்து புன்னாலக்கட்டுவனில் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்துக்கு முன்னால் தான் இருக்கிறேன். பின்னு பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் வந்து தோட்டம். நல்ல செம்மண் வளம், நல்ல சோப்பாக இருக்குது. உண்மையிலே இந்த தோட்டத்துக்குள்ளே என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால், தோட்டம் கட்டி அதுக்குள்ளே பொயிலை கண்டு நட்டிருக்கிறோம். உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய வேலைப்பாடு. இந்த தோட்டத்தை எப்படி கட்டினவை, இந்த பொயிலை கண்டை எப்படி நட்ட வேண்டும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். உண்மையிலே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கு முதல் என்னுடைய உயிர்மண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இது போன்ற பல்வேறுபட்ட காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம். வாருங்கள், இந்த காணொலிக்குள் போகலாம். இப்போ தான் வந்து தோட்டம் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம். முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த தோட்டம் கட்டேக்கு பிரதானமான வாய்க்கால் எல்லாத்தையும் வந்து கட்டிவிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நடுவில் போகிறது தான் வந்து இந்த தோட்டத்துக்குரிய பிரதான வாய்க்கால். இஞ்சாலி பகுதிக்கு இஞ்சாலி வாய்க்காலால் தண்ணி போகும், அங்காளி பகுதிக்கு வந்து அங்காளி வாய்க்காலால் தண்ணி போகும். இதில் தோட்டம் கட்டி கொண்டு நிற்கிற ஐயா தான் வந்து அருள் ஐயா. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். உண்மையிலே தோட்டம் கட்டுறதுன்றது ஒரு கலை. அதை வந்து மிக அழகாக நேர்த்தியாக அளவு திட்டத்தின்படி தான் கட்டணும். மற்றது ஏற்ற ரக்கம் பார்த்து தான் கட்டிக்கணும். சில தோட்டங்கள் பள்ளம் தொட்டியாக இருக்கும், சில தோட்டங்கள் வந்து நல்ல ஏற்ற ரக்கமாக இருக்கும். அதால் வந்து தண்ணியல் போகிறது, தண்ணி பாய்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதால் அந்த தோட்டத்தினுடைய சமதள அந்த அளவை பொறுத்து, அதனுடைய ஏற்றத்தாழ்வை பொறுத்து தான் தோட்டம் கட்டிவினோம். உண்மையில் புன்னால கட்டணும்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஒரு செம்மண் வளமும் நன்னீர் வளமும் நிறைந்த ஒரு விவசாய பூமி தான் வந்து புன்னால கட்டுவன். சில தோட்டங்களில் என்ன செய்வினோம்னு சொன்னால், இந்த பிரதான வாய்க்கால் எல்லாத்தையும் வந்து சீமெந்தால் கட்டி வச்சிருப்பினோம். என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு வருஷமும் இதை திருப்பி கட்ட தேவையில்லைன்றபடியாக சீமெந்தால் கட்டி வச்சிருக்கணும். இதான் வந்து கிணத்தடி. வளமையாகவே ஒரு தோட்டத்தை சுற்றி இருக்கிற தோட்டத்துக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்கும், வெட்டு கிணறு. இந்த கிணத்தை சுற்றி ஒரு 4-5 தோட்டம் இருக்குது. அப்போ எல்லோரும் வந்து இந்த கிணத்துலேருந்து தான் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிவினோம். இப்போ ஐயா என்ன செய்கிறாருன்னு சொன்னால், வரம்பு கட்டி கொண்டு நிற்கிறார். இந்த வரம்பு கட்டுறது வந்து ஒரு நுட்பமான வேலை. அந்த வரம்புக்குரிய மண்ணை வந்து மம்பட்டியால் கொத்தி போட்டு அதை பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், அதை பதப்படுத்தி சீர்படுத்துறதுக்கு காலால் உழக்கணும். இந்த ஐயா வந்து அதான் செய்து கொண்டு நிற்கிறார். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக நல்ல ஆறுதலாக இந்த வேலைகளை செய்யணும். தனியாக மண்ணை அள்ளி போட்டோம்னு சொன்னால் அந்த மண் எல்லாமே உதிர்ந்து போயிடும். அதால் இந்த மண்ணை போட்டு காலால் உலக்கி பதப்படுத்தணும். இப்போ வரம்பு வந்து இறுக்கமாக இருக்கிறதுக்குரிய வேலையை தான் வந்து ஐயா செய்து கொண்டு நிற்கிறார். இப்போ பாருங்கள், ஏறி நின்று கையை கட்டி கொண்டு மெல்லமாக அந்த வரம்பு பக்கத்தை உலக்கி அதை வந்து சீர்படுத்துகிறார். உண்மையிலே புன்னால கட்டுவனில் வந்து வெங்காயம், பொயிலை வந்து பிரதானமாக வந்து பயிரிடப்படுற பயிர்களாக இருக்குது. அதை விட பீட்ரூட், கேரட், வெண்டி, கத்தரிக்காய், மிளகாய், கோவான்னு சொல்லி பல்வேறுபட்ட பயிர்களும் வந்து பயிரிடப்படுது. உண்மையிலே இந்த தோட்டக்கட்டை பொறுத்த வரைக்கும் மம்பட்டி என்றது பிரதான ஒரு விஷயம். இந்த தோட்டக்கட்டுக்குன்னு பயன்படுத்துகிற மம்பட்டி தான். இதை வந்து தோட்ட மம்பட்டி என்று தான் நீங்கள் சொல்லிவினோம். மற்ற இன்னொரு மம்பட்டி இருக்குது, அது திருவள்ள மம்பட்டி என்று சொல்கிறது, இல்லாட்டி பானா மம்பட்டி என்று சொல்லிவினோம். இந்த இதுதான் வந்து சுரண்டி. இப்போ இந்த மம்பட்டியில் ஒட்டுப்படுற மண்ணுகளை வந்து சுரண்டுறதுக்கு எல்லோரும் வச்சிருப்பினோம். அதனுடைய பேர் வந்து சுரண்டி. இப்போ எல்லோரும் தேர்தல் முடிச்சுட்டு திருப்பி தங்களுடைய வேலைக்கு தயாராகினோம், மம்பட்டி எடுத்துக்கொண்டு போயினோம். இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலான இந்த வரம்பு வேலைகள் எல்லாமே முடிஞ்சிட்டுது. அடுத்ததாக வந்து பாத்தி கட்டுற வேலை இருக்குது. அதுக்கு தான் இப்போ வந்து இந்த கைத்தை அடித்து நேருக்கு வந்து கோடு கீறி இருக்கணும். இந்த கோட்டு நேருக்கு வந்து சின்ன பாத்திகள் கட்டுவினோம். உண்மையிலே இதெல்லாம் இந்த கயத்தை எல்லாம் அடித்து அளந்து வேலை செய்கிற என்னென்னு சொன்னால், எல்லாமே ஒரு அளவு திட்டத்தின்படி தான் நடக்கும். இப்போ கண்டபாட்டுக்கு இங்கே வேலை செய்யலாது. அப்போ ஒரு அளவு திட்டத்தின்படி எல்லாமே அளந்து வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இதான் வந்து பாத்தி கட்டுற வேலை நடக்குது. உள்ளுக்கு புட்டியாக வந்து ஒரு 4 புட்டி வார மாதிரி, ஒரு பாத்திக்குள்ளே 8 புட்டி வார மாதிரி கட்டி கொண்டிருக்கணும், பாத்தி கட்டி கொண்டிருக்கிறோம். என்ன சொன்னால், இந்த புட்டியில் வந்து இந்த வாய்க்கால்களுக்கு இடையில் வந்து பொயிலை கண்டு நட போயினோம், இந்த புட்டியில் வந்து வெங்காயம் நட போயினோம். அதுக்காகத்தான் வந்து இப்படி தோட்டம் கட்டினோம். இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த தோட்டக்கட்டு வேலைகள் முடியுது. பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த பாத்திகளும் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னு சொன்னால், எல்லா பாத்திகளும் நல்ல சம அளவில் ஒரே மாதிரி இருக்கும். அதான் பார்க்க நல்ல வடிவாகவும் இருக்குது. அடுத்ததாக என்ன செய்ய போயணும்னு சொன்னால், இந்த பாத்தி கட்டினா பிறகு தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சி தோட்டத்தை நினைக்கிறோன்னு சொல்லிவினோம். அப்போ தோட்டம் நினைச்சி கொண்டு போக பின்னால் பொயிலை கண்டை நட்டு கொண்டு வருவினோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த புது வாய்க்கால் கூட தண்ணி பாய்ஞ்சி நிற்குது. இப்போ இஞ்சாலி பகுதியை பார்த்தா
எல்லாமே தண்ணி பாய்ச்சி இந்த தோட்டம் எல்லாமே நினைக்கப்பட்டுட்டது. இனி என்ன செய்ய போகிறோம்னா பொயிலக்கண்டை போடுவினோம். அதான் இருக்குது அடுத்த வேலை. இதான் வந்து பொயில நாற்று, பொயிலக்கண்டு. இது வந்து கூடுதலாக வடமராட்சி பகுதியில் போய்த்தான் இந்த பொயில் நாற்றுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறோம். ஒரு கண்டு 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, 5 ரூபா, 2 ரூபான்னு சொல்லி காலத்துக்கு ஏற்பவும் கண்டுகளினுடைய தரத்துக்கு ஏற்பவும் வந்து விலை மாறுபட்டு போகும். இப்போ இதில் அண்ணா என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த தோட்டம் கட்டி நினைச்ச பகுதிகளில் வந்து ஒவ்வொரு நிலையத்துக்கு நேரமும் வந்து கண்டு போட்டு கொண்டு போகிறார். அப்போ இதை கண்டு போடுறேன்னு தான் சொல்லிவினோம். இப்போ வேறு ஒவ்வொரு நிலையத்துக்கு நேரமும் கண்டு போட்டு கொண்டு போவோம். பின்னால் வந்து பொயிலக்கண்டு நட்டு கொண்டு வரினோம். இப்போ 2 பேர் கண்டு போட்டு ஒன்றிக்கணும், மிச்சம் ஒரு 8-10 பேர் வந்து பொயிலக்கண்டு நட்டு ஒன்றிக்கணும். என்னென்னு சொன்னால் இது ஒரு பெரிய தோட்டம், 2500 கண்டு நடவணும். அதால் வந்து தொடர்ச்சியாக கண்டு நடுற வேலைகள் நடந்து ஒன்றிக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கண்டுகள் போட்டு கிடக்கு, அங்கேருந்து நட்டு கொண்டு வரினோம். இப்படி தான் கண்டு நடுறது பாருங்கள் தம்பி. இந்த பெருசாக கிடங்குண்டு நடுறையில் இப்போ சின்னனா விரலால் கொஞ்சம் மண்ணை எடுத்து போட்டு ஒரு அரைஞ்சி அப்படி மண்ணை தோண்டி போட்டு மேலே அந்த பொயிலக்கண்டு அதுக்குள்ளே வச்சுட்டு மெல்லமாக அப்படியே பேஸ்ட் வச்ச மாதிரி பூசி விட்டுக்கிறாங்க. இவ்வளோ அந்த இப்படியான முறையில் தான் வந்து இங்கே பொயிலக்கண்டு நடுவினோம். இதான் வந்து பொயிலக்கண்டு நடுற முறை. உண்மையிலே இது ஒரு வருமானம் தரக்கூடிய பயிராகவும் மற்றது விவசாயிகளுடைய மற்ற நட்ட ஈடுகளை இழப்பீடு செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பொயிலக்கண்டு எல்லாமே நட்டு முடிவடைகிற நிலைக்கு வருது. 2500 கட்டு நட்டு முடியுது. உண்மையிலே ஒரு இந்த இதுக்கான கூலிகள் என்ன மாதிரி என்று சொன்னால், இப்போ 1000 கண்டு தோட்டம் கட்டி பொயிலக்கண்டு நடுறேன்னு சொன்னால் 9000 ரூபா கொடுப்பினோம். அதை 5 பேர் கட்டினா 5 பிரித்து எடுப்பினோம். இப்படி தான் வந்து இப்போதைய பொயிலக்கண்டு நடுக முறைகள் எல்லாமே இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த நீங்கள் பொயிலக்கண்டு நடுக முறை எப்படி என்று சொல்லி இந்த தோட்டம் கட்டுற முறைகளையும் பார்த்துட்டீங்க. அடுத்த இந்த பொயிலக்கண்டு வளர்ந்தா பிறகு பொயிலக்கண்டு வெட்டுறது எப்படி, அதை எப்படி கொண்டு உணரப்போயிடும் என்று சொல்லி நான் அடுத்த காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன்.